நம்ம இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்களோட வீட்டில் ஒரு குடோன் ஒன்று இருக்குங்க. அந்த குடோனுக்குள்ளே தான் நின்றுட்டு இருக்கோம். எதுக்குடா அப்படின்னு கேட்டிங்கன்னா என் அண்ணனே சொல்லுவான், எதுக்கு இப்போ நிற்கிறோம்? The beast is back. ஆமாங்க, நம்மளோட எஃபிசெட் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அது வந்து நம்ம வேறு லெவலில் மாடிஃபிகேஷன்லாம் பண்ணி ஓட்டிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து டியூக் மாதிரிலாம் அதை ரெடி பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து இந்த குடோனுக்குள்ளே தான் நின்றுட்டு இருக்கு. அதுக்கப்புறம் வண்டி எடுக்கவே இல்லை. இப்போ மறுபடியும் இந்த வண்டியை வந்து நம்ம ஸ்டாக்குக்கே மாற்ற போகிறோங்க. அந்த வீடியோ தான் வரும் உங்களுக்கு. இன்னும் ஒரு எவ்வளோ நாளில் அப்புறம் அந்த வீடியோ நம்ம அப்லோட் பண்ணலாம்? இன்னும் ஒரு 5 days. 5 days இல்லைன்னா ஒரு 10 daysங்க. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம பைக்கை வந்து ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஸ்டாக்குக்கே வந்து மாற்ற போகிறோம். அதெல்லாம் பார்க்க போகிறோம். இப்போ நான் பேக் கேமரா ஆன் பண்ணுறேன். அப்படியே பாருங்கள் நம்ம வண்டியை எப்படி நிற்கிதுன்னு பாருங்கங்க. இந்த குடோனுக்குள்ளே தாங்க தூசி படிஞ்சு நின்றுட்டு இருக்கான். இதை வந்து நம்ம இப்போது ஸ்டாக்குக்கே வந்து மாற்ற போகிறோம். ஓகே, இப்போ நம்ம வந்து இதை வந்து வெளில எடுக்க போகிறோம். எடுத்து கொண்டு போய் ஒர்க் ஷாப்பில் போடுவோம். ஓகே காய்ஸ், நம்ம வண்டியை வந்து குடோனுக்குள்ளேருந்து வெளில எடுத்தாச்சு. பாருங்கள், ஏன்டா எல்லாத்தையும் பிரித்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லா ஸ்பேருமே பார்த்தீங்கன்னா புதுசு வந்து போட்டாச்சுங்க. டேங்க்கு, மறுகாடு, அப்புறம் வந்து இந்த பேக்கில் அந்த இது சைடு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆர்டர் போட்டாச்சு. ஸோ அதனால் நம்ம பழைய பொருள் எதுவுமே வேணாம்னு சொல்லிட்டு இதையுமே யாருக்காவது உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காமல் சொல்லுங்கள். ஏன்னா நம்ம வந்து ஸ்டாக்கு மாற்ற போகிறதுனால அதெல்லாம் வந்து நம்ம வச்சுக்க போகிறது கிடையாது. ஃபஸ்ட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இதை வந்து மெக்கானிக் ஷெட்டுக்கு எடுத்துகிட்டு போகணும். எடுத்துகிட்டு போய்ட்டு ஃபுல்லாக வந்து ஒயரிங்கை வந்து கரெக்டாக ப்ராப்பராக வந்து பண்ணதுக்கப்புறம் நம்ம ஆர்டர் போட்ட எல்லா பொருளையுமே பார்த்திங்கன்னா இதை அசம்பிள் பண்ண வேண்டியது தான். இப்போ அதை வந்து என்னோடய ஃப்ரெண்டோட மெக்கானிக் ஷெட்டுக்கு தான் எடுத்துகிட்டு போக போகிறோம். ஆக்சுவலாக எடுத்துகிட்டு போகும்போது அப்படியே வீடியோவை நான் கண்டினியூ பண்ணுறேன். ஓகே கேஸ், ஒரு 7 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி நம்ம ஃப்ரெண்டோட கடையில் வந்து நம்ம பைக்கை போட்டாச்சுங்க. இங்கே தான் நிற்கிது பாருங்கள். இப்போ வந்து இந்த பேக்கில் வந்து இந்த இதை கழட்டணுங்க. இதையும் கழட்டிட்டு அப்படியே இந்த டூமியும் வந்து கழட்டி எடுத்துகிட்டு போகணும். அது ஏன்னா நம்ம நண்பர் ஒருத்தர் கேட்டார், அவர்கிட்ட கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை கழட்டிக்கிட்டு இருக்கோங்க. நம்ம தலைவரும் பார்த்தீங்கன்னா RS200 தான் வச்சுருக்காரு. ஏன் ப்ரோ, வண்டிலாம் வந்து வேறு லெவலில் வந்து ரெடி பண்ணி கொடுப்பாரு. எங்கே இருக்குது கடை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரோ கடை எந்த இடத்துல இருக்குது ப்ரோ? கடையோட டீட்டெயில் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துட்றேங்க, அதிலே பார்த்துங்க. இது என்ன ஊர் ஆக்சுவலாக? வடகரைங்க. ஆண்டிப்பந்தல்லேருந்து 3 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி வந்தீங்கன்னா நம்ம நண்பரோட கடை இருக்குங்க. நம்ம நண்பனோட வண்டி இங்கே தான் நிற்கிது. இங்கே பாருங்கள், RS200. அப்படியே பேக் கேமரா ஆன் பண்ணுறோம் பாருங்கள். இங்கே பாருங்கங்க, வண்டியை வந்து வேறு லெவலில் வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தோம். அண்டர்பெல்லி வந்து இப்போ வேறு அண்டர்பெல்லி ஆர்டர் போட்டிருக்கோம். இந்த அண்டர்பெல்லி ஆக்சுவலாக நான் கழட்டிப்பேன் நம்ம வண்டிக்கு. இதை வந்து நம்ம வண்டிக்கு மாட்டினோம்னா இது வந்து பிளாக் கலரில் மாற்றணுங்க. இப்போ பாருங்கள், பிரம்போ பிரேக்கு எல்லாமே ரெடி பண்ணோம். பாருங்கள், மிரர்லாம். அதில் ஒரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்களா, அங்கே பார்த்தீங்களா, ரமி ரைடர் நம்மளோட வைசர் தான் அதில் இருக்குது. ஏன்னா அவனோட வைசரை தான் நான் வந்து கழட்டி நம்ம RSக்கு நான் போட்டிருக்கேன். இந்த வண்டி இப்போ வந்து நாங்கள் ஃபுல்லாக ரெடி பண்ண போகிறோங்க. அந்த வீடியோவும் உங்களுக்கு வரும். கொஞ்சம் நல்லா ரெடி பண்ணிட்டு 2 வண்டியும் வச்சு ஒரு ஃபோட்டோ ஷூட் பண்ணலான்னு இருக்கோம். எல்லாமே ரெடி பண்ணோம். கடைசியில் வந்து இன்ஜின் வேலையை வச்சுட்டு அதனால் நம்ம பையன் வந்து வண்டி அப்படியே நிறுத்தி வச்சுருக்கான். இந்த வண்டி இதே கண்டிஷனில் நீங்கள் எடுத்து ரெடி பண்ணிக்கிறீங்க அப்படின்னா வெறும் 35,000 கொடுத்தீங்கன்னா இந்த வண்டியை நீங்கள் எடுத்துகிட்டு போய்க்கலாம். எடுத்துகிட்டு போய் நீங்கள் இன்ஜினை ரெடி பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா அவன் ரெடி பண்ணி ஓட்டுற அந்த மைண்ட் செட்லேயும் தான் இருக்கான். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். ஓகே கேஸ், இப்போ வந்து அதை கழட்டிட்டான் அப்படின்னா அதை எடுத்துக்கிட்டு அப்படியே நம்ம வீட்டுக்கு கிளம்ப வேண்டியது தான். நம்ம போயிட்டு குளிச்சுட்டு நம்ம வந்து ஜிம்முக்கு வர போகணும். டைம் ஆகிடுச்சு ஜிம்முக்கு. ஓகே கேஸ், அப்படியே நம்ம வண்டியை வந்து ரெடி பண்ண அப்படியே நான் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு வந்து வீடியோ போடுறேன். இந்த வீடியோ நம்ம எப்போ எடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலை 15 தாங்க இந்த வீடியோ வந்து நான் ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ என்றைக்கு வரும் அப்படிங்கிறது எனக்கே தெரில. என் மூஞ்ச பாருங்க, இவ்வளோ பிளாக்காக அங்கேயும் கருப்பாக இருக்குது. ஹாய் காய்ஸ், நான் தான் ரமி ரைடு. இது எதோட கண்டினியூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எஃபிசெட்டை கொண்டு போய் நம்ம ஒர்க் ஷாப்பில் விட்டுருப்போம். என்றைக்கு கொண்டு போய் விட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலை 15 தாங்க கொண்டு போய் விட்டோம். 10 நாளில் உங்களுக்கு நான் வந்து வீடியோ போடுறேன்னு சொன்னேன். ஆனால் 15 நாளாக ஆகிடுச்சு. இப்போ தான் பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்பேரும் வந்திருக்கு. இங்கே பாருங்கள், இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா எஃபிசெட்டோட ஸ்பேர் தான்.
அதுக்கு தாங்க கார் எடுத்துகிட்டு வந்தேன். சரி காரில் அப்படியே தூக்கி போட்டு நம்ம நண்பன்கிட்ட போய் கொடுத்துட்டோம் அப்படின்னா அவன் வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சிருவான். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஜூலை 31. இன்னும் 2 நாளில் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து அப்லோட் ஆகிடும்னு நினைக்கிறேன். பார்ப்போங்க. நான் அப்படியே பேக் கேமரா ஆன் பண்ணுறேன். பாருங்க இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நம்ம எபிசெட்டோட ஸ்பேரு. அதுக்கப்புறம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டேங்க்கு, சைடு ஃபேரிங்கு எல்லாமே இதில் தான் இருக்குது. இது ரெண்டுத்தையும் இப்போ தூக்கி காரில் போட்டு எடுத்துகிட்டு போக வேண்டியது தான். என் அண்ணன் தான் பேக் பண்ணிகிட்டு இருக்கான். என்ன ப்ரோ ரெடி பண்ணிடுவோமா? சரி வாங்க அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். ஓகே எல்லாம் பேக் பண்ணியாச்சாடா? எல்லாம் ஏற்றியாச்சு. கிளம்புமா? ஓகே கிளம்புவோம். என்னடா திடீர்னு நைட் ஆகிட்டே அப்படின்னு பார்க்குறீங்களா? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு என்னடா டேட் என்னடா? இன்னைக்கு 5. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 5ங்க. ஏன்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ஸ்பேர்லாம் வந்து என்னென்ன ஸ்பேர் வந்து நம்ம வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறத வந்து ஒரு வீடியோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் நம்ம நண்பன்கிட்ட. அது வரைக்கும் ஒயரிங்லாம் பாடுறா அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆனால் என் நண்பன் பார்த்தீங்கன்னா சதி பண்ணிட்டாங்க. என்னான்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒர்க்குமே பார்க்கல. நம்ம வண்டியை பிரித்து நம்ம கொண்டு வந்து போட்டோம்ல அப்படியே தான் வச்சுருக்கான். இன்றைக்கி தான் வந்து பார்த்திங்கன்னா ஒயரிங்லாம் பார்த்துருக்கான் ஃபுல்லாக. அதனால தான் சரி இன்னுமே நம்ம ஸ்பேர்லாம் வந்து வண்டியில் ஏற்ற வேண்டியது தான். அதனால தான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்திருக்கோம். என்னென்ன ஸ்பேர் நம்ம வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன். நம்ம வண்டியை வந்து இன்னொரு 2 நாளில் ரெடி ஆகிடுங்க. கண்டிப்பாக ரெடி ஆகிடுங்க. இந்த மாதிரிலாம் வன்முறையாக பண்ணக்கூடாது. அப்புறம் வந்து உங்க மேலே கேஸ் போட்டுருவாங்க. என்ன ப்ரோ வண்டி ரெடி ஆகிடுமா? பார்ப்பீங்க இருங்க நண்பன் அங்கே விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. அங்கேருந்து வாடா வீடியோ வந்து எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொன்னான். அங்கேருந்து நான் கிளம்பி வந்தேன். அப்போ ஜிம்மு முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க வாலிபால். அதான் இப்போ போய் கூப்பிட்டு வந்திருக்கேன். வந்தோடனே அவனை உங்களுக்கு இந்த வீடியோவில் பேச வைக்கணும். அவனை என்னென்ன வேலை பார்க்குறான் தெரியுமா அவன்? போய்ங்க வாங்க அப்படியே என்னென்ன ஸ்பேர் வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். வந்துட்டாங்க உங்களுக்கு காட்டுறான். அவனை அப்படியே பாருங்களேன். டே இங்கே பாடுறா ஏன் இன்னும் வண்டியை ரெடி பண்ணாம வச்சிருக்கேன்னு கேட்குறாங்க. ஒன்லி லெஜெண்டரி மெக்கானிக். ஏன் வண்டியை ரெடி பண்ணுன்னு கேட்டுருக்காங்க எல்லாரும். நான் வந்து அதாவது வந்து நான் வந்து சொல்கிறேன். அது வந்து என்ன சொல்ற நீ சொல்லு. இப்ப நான் என்ன சொல்கிறது சொல்லு. இப்ப வீடியோல சொல்லு. கொஞ்ச நாள் சும்மா இருந்தேன். அதனால சும்மா இல்லை விளையாண்டுக்கிட்டு இருந்தான். அதனால பண்ணிட்டு இருந்தேன். நம்ம ஸ்பேர்லாம் இங்கே வந்துட்டுங்க. இப்போ நான் வந்து வெளியே எடுத்து என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு காட்டுறேன். ப்ரோ அப்படியே என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத காட்டிட்டு ப்ரோ. நம்ம வண்டியோட டேங்க் இது பின்னாடி பக்கம் டெயிலுக்கு வருதுதான். இது வந்து முன்னாடி மட்கார்ட் தான். இது ரெண்டும் டேங்க்கு கீழே வர சைடு டோர். இது வந்து ஹெட்லைட்டோட பார்ட்ஸு. இது டேங்க்குக்கு சென்டரில் வர பீஸு. இது வைசர் ப்ளஸ் இது வந்து இது வைசர் ஃபிக்ஸ் பண்ணுற மவுண்ட். இது ரெண்டும் இன்ஸில் வர்றது. இது பைக்கில் சைட் டோரில் வர சரிங்க. இது ஹெட்லைட்டோட ஃபிக்ஸ் பண்ணுற. இது வந்து இன்ஜின்கிட்ட வர ஏர் லைட் தான். இதுதான் மெயினான ஒரு இதுதான் மெயினான சமாச்சாரம். ஓகே 2 ஃபோர்க் ஆயில், ஒரு வைசர், ஏர் ஃபில்டர், மெயினான ஒன்று செயின் ஸ்ப்ராக்கெட். அதான் ரோலானோடது. அப்புறம் நம்ம யமஹாவுக்கு ஆயில். இது சின்ன பீஸ் ரப்பர் பீஸ் ஹெட்லைட்டில் வருது. டூம் கிளாம்ப்பு, ஆயில் ஃபில்டர், 2 ஃபோர்க் ஆயில் சீலு. இது என்னன்னு எனக்கே தெரியல. ஓகே இது வந்து கிளட்ச் மவுண்ட். ஓகே கிளட்ச் லிவரு. இது டேங்க்ல வர ஸ்டிக்கர். அது வரைக்கும் வாங்கிட்டியா? ஆமாம். இது நமக்கு எப்படி யூஸ் ஆகுற ஒன்று. நம்ம பேட்டரி லெவல் காட்டுறதோட ப்ளஸ் ஒரு சார்ஜர். இதுதான் வண்டியோட பம்பர். ஓகே ஃப்ரண்ட் ஸ்கிராச். இது பேட்டரி. ஆமாம். ஓகே இப்போ வந்து வீலில் வர ப்ரோ டிஸ்க்கும் சைடு ஃபேரிங் மட்டும் வீட்டிலே இருக்குது. அது மட்டும் எடுத்துகிட்டு வரணும். இங்கே பாருங்க இருங்க அப்படியே எல்லாத்தையும் வெளியில் எடுத்து நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகேங்க இதுதாங்க நம்மளோட பைக்கோட ஆக்சசரிஸ் எல்லாம் இங்கே தாங்க இருக்குது. இது எல்லாத்தையும் வந்து இப்போ வந்து நம்ம நண்பன் வந்து மாட்டினதுக்கு அப்புறம் வண்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு நான் காட்டுறேன்.
எல்லாமே வந்து உங்களுக்கு காட்டியிருப்பேன். அப்புறம் வந்து இது வந்து அப்பாச்சியோட கீழே வர அண்டர்பெல்லி, அதை வந்து ஒயிட் கலரில் பெயிண்ட் பண்ணணும். அவ்வளோதாங்க, கிளம்ப வேண்டியது தாங்க. இவன் பண்ண வேலைக்கு இந்த நிற்கிறான்ல, இவன் பண்ண வேலைக்கு இந்த வீடியோ வந்து 2 பார்ட்டாக வரப்போகுதுங்க உங்களுக்கு. ஏன்னா இதுவே பார்த்தீங்கன்னா ரொம்ப லென்த்தாக வந்திருக்கும். அதனால் இந்த இவனால தான் நிற்கிறான் பாருங்க நல்லவன் மாதிரி. ஆமாம், இவங்க மட்டும் ஒரே வீடியோவில் எடுத்துனாங்க. நான் வந்து ஒரே வீடியோவில் உங்களுக்கு வந்து கொடுக்கலான்னு பார்த்தேங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா 2 வீடியோவாக ஆகும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக 2 வீடியோவாக தான் ஆகும். அதனால வெயிட் பண்ணுங்கள். நம்ம வண்டியை தரமாக வந்து நம்ம இறக்குனதுக்கப்புறம் உங்களுக்கு நான் வீடியோ போடுறேன். எப்படி இருக்குங்கிறத நீங்களே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், பாய், டாட்டா. பாய் சொல்கிறான். பாய் ப்ரோ, பாய் சொல்லு ப்ரோ. அவன் வந்து பிஸியாக இருக்கான். அங்கே வந்து இந்த பாருங்க கீழே எல்லா ஸ்பேரிங் தான் கிடக்கா, அதனால பிஸியாக இருக்கான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடிய அவருடைய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே கைஸ், பாய்.